நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது கழற்சத்தி வரிஞ்சையார்கோன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின சத்தி நாயனார். இந்த சத்தி நாயனார் அப்படிங்கிறவரு வரிஞ்சையூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்தார். இதுதான் அவர் முக்தி அடைஞ்ச ஊரும். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இவருக்கு ஏன் இந்த சக்தி நாயனார் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னா, இவர் ஒரு சிறந்த சிவபக்தர். எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சிவ நிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது சிவனை பத்தி தப்பா பேசினாலோ, சிவனடியார்களை பத்தி தப்பா பேசினாலோ, இல்லை இந்த மாதிரி ஏதாவது தப்பா பேசினாலோ அவங்க நாக்க அறுத்துருவார். அதான் தண்டனை. வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி தப்பா பேசினா அவங்க நாக்கையே அறுத்துடணும், இனிமே பேசவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருவார். அப்படிப்பட்டவர். அது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா, தன்னோட ஒரு கொரடா ஒன்று இருக்கும், ஒரு கொரடுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அந்த கொரடை வச்சு அப்படி அந்த நாக்கை இழுத்து சக்தி அப்படிங்கிற ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை வச்சு அறுத்துருவார். அதனாலதான் அவரை சக்தி நாயனார், அந்த சக்தியை வச்சு செய்யறதுனாலயே காலப்போக்கில் அதுவே அவர் பேராயிருச்சு. ஐயோ, இந்த சக்தி வச்சிருக்கிறவர் நம்மள ஏதாவது பண்ணிடுவாரு, அதனால நம்ம தப்பா பேசக்கூடாது அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க. இவர் மேல இருக்கிற பயத்தால், அதுவும் மெயினா சைவ சமயத்துல இவர் சைவ சமயத்தை யார் எது சொன்னாலும், சிவனை பத்தி யார் என்ன சொன்னாலும், சிவனடியார்களை பத்தி யார் என்ன தப்பா சொன்னாலும் அவங்களெல்லாம் இப்படி பண்ணிடுவார். அதனால எல்லாரும் பயந்து சைவ சமயத்து மேல ஒரு மரியாதை வந்துச்சு. அதுக்கப்புறம் சைவ சமயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, சிவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா இவர் மேல இருக்கிற பயம் ஒரு காரணம். இது கரெக்டா அப்படின்னு கேட்டா, இது ரெண்டு விதமாகவும் பேசலாம். கரெக்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஏன் கரெக்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அந்த பீரியட்ல முக்கியமா பெரியவங்க என்ன சொல்றது அப்படின்னா, வாய் இருப்பது என்ன காரணம், நமக்கு ஏன் வாயை ஆண்டவன் கொடுத்தார், நமக்கு சிவன் இந்த வாயின்ற இந்த ஒரு உறுப்பை கொடுத்தது சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, என்ன வேணாலும் பேசுறதுக்கு மட்டும் இல்லை, நல்லதை பேசணும், வாயார வாழ்த்தணும், யாரையும் நிந்தனை பண்ணக்கூடாது, இறைவனை துதிக்கணும். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. கை இருந்து என்ன பயன், வாய் இருந்து என்ன பயன், இப்படிலாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஐம்புலங்கள்ல ஒன்னான அந்த வாயை வச்சு, நம்ம நாவை வச்சு தப்பா பேசிடக்கூடாது, பண்ணா இதுதான் பெரிய தண்டனையா இருக்கணும், இது ஒரு பாடமா இருக்கணும் மற்றவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் அவர் அப்படி பண்ணார் அப்படின்னு ஆர்கியூவும் பண்ணலாம். எது எப்படியோ, இந்த சத்தி நாயனார் பெரிய சிவபக்தர், இப்படி கண்டினியூஸா பண்ணிட்டு வரார். ரொம்ப சின்ன வரலாறு தான், பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் இதை பத்திலாம் எதுவும் இல்லை. இந்த சத்தி நாயனார் இப்படி பண்றதுனாலயே சிவனடியார் ஆயிட்டாரு, சிவபக்தர் ஆயிட்டாரு, இதனாலேயே அவர் நாயனார் ஆயிட்டார் அப்படின்னா அது கரெக்டா அப்படின்னு டிபேட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட வரலாறு அவ்வளவுதான். அதை தெரிஞ்சுக்கிறதோட அவரை பத்தி நாம புரிஞ்சுக்கிறத விட சிவபக்தி எந்த அளவுக்கு உங்களை கொண்டு போய் விடும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அவரை பத்தி ஆராயாம அங்க இருக்கிற அந்த மெசேஜ் என்னன்னு பார்க்கணும், அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா இவர் யாரு சிவனை தப்பா பேசினாலும் அவங்க நாக்க அறுத்துருவார். அதனால தான் அவர் பேர் சக்தி நாயனார். இன்னொரு நாயன்மாரை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.